அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே, இந்த பதிவு என்னன்னா, நான் என்னைக்கெல்லாம் ரூமுக்கு வர்றனோ, ஒருவேளை நைட் 2 மணி வரும் 3 மணி வந்தால் மறுநாள் நான் லோடு கொடுப்பாங்க. அப்போ என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் நான் காலையிலே நெல்லிக்காய் பொடி இருக்குது, அதை தண்ணியில் போட்டு குடிச்சு 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு நெல்லிக்காய் பொடி போட்டு நான் குடிச்சிருவேன். அதுக்கு பிறகு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் சிலவங்களுக்கு நெஞ்சில் ஒன்று இருக்கும், மனசில் வாயில் ஒன்று இருக்கும். இது நமக்கு வியூவர்ஸ்க்காகவும் இதுக்காகவும் நம்ம பண்ணுறது கிடையாது. நீங்களும் இப்படி தான் இருக்கணும், இதுதான் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. 10 ரூபா உணவு நம்மளை 5 லட்சம் ரூபாய்க்கு வம்பு இழுத்து விட்டுரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். இது நம்ம சாப்பிட்றது இது போடுறதையோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன சாப்பிட்றோம் என்ன அதைத்தான் நம்ம போடுறோம். இதை போட்டால் என்ன ஆகும் இங்கே பாருங்கள். சவுதி அரேபியாவில் குப்புசுன்னு சொல்லுவாங்க. இந்த கோதுமை குப்புசு 1 ரியாலுக்கு 4, மைதா 5 கொடுப்பாங்க. நாங்கள் இந்த ப்ரௌனை வாங்கிடுவோம். இருந்தாலும் கோதுமையும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு என்னது இது? 3 முட்டை, வெங்காயம், இந்த புர்ஜி மாதிரி போடுறது இங்கே பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெப்பர் அதிகமாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு குப்புஸ் தான் எனக்கு சாப்பாடு, அவ்வளோதான். காலையில் இங்கே ஒரு ரூமில் இருக்கிறதுனால இதெல்லாம் எதுக்கு காட்டுறாங்க? நீங்கள் வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு வேளை ஒரு புரோட்டா இருக்கும், ஒரு புரோட்டா சாப்பிடுங்க, 3 முட்டை போட்டு அடிங்க, வயிறு ஃபுல்லாச்சு. இல்லை, ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஏன் சுகர் அட்டாக் பண்ணுது உங்களை? இப்போ புரியுதா? நம்ம எல்லாமே நல்லதுக்கு தான் போடுறோம், புரியுதா? நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு பாய் வெரி குட் தேங்க்யூ. நீங்களும் கடைப்பிடிங்க. நீங்கள் கடைப்பிடிச்சா கொஞ்ச நாளைக்கு வாழலாங்கிறேன், புரியுதா? டிரைவராக இருக்கட்டும், கம்ப்யூட்டரில் இருக்கிற டாக்டருக்கு தெரியும். டாக்டருக்கே நோய் வருது, என்ன செய்யுது அப்படின்னு கேட்கக்கூடாது. அது ஆண்டவனே, அது வேறு வழியில் ஏதாவது வரும் அவருக்கு. டாக்டருக்கு நோய் வரக்கூடாதுன்னு இந்த சட்டமா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். எப்படி? எல்லாருக்கும் நோய் வரும். அது அவங்கவுங்க உடம்பு ஜீனை பொறுத்தது, அது புரியுதா? அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இருக்கிறத நம்ம மாற்றிக்கிறணும், அவ்வளோதான் இந்த வீடியோ. இருக்கிறத நம்ம மாற்றிக்கிறணும், உடம்பை உடனே மாற்றுங்க. தோசை தான் என் வீட்டில் போடுறாங்க. தோசை போடுறாங்களே, ஒரு தோசையில் ஒரு முட்டையை ஊற்றுங்க. 3 தோசை சாப்பிட 3 முட்டையை அடிங்க. ஏன் முட்டை இல்லாமல் சாப்பிட்றியா? உங்களுக்கு சுகர் அட்டாக் பண்ணாது இல்லை? அப்போ அப்படி செய்யுங்க. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இதெல்லாம் ஒரு நல்ல இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கமெண்ட்ஸில் இருக்காங்க. சில குரூப்லாம் இருக்குது, ஒரு 3 பேர் ஆளே காணும். இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல, புரியுதா? சரி, ஓகே, நல்லது. அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோலாம் பண்ணுறது. பார்த்துக்கிறேங்க. என்னுடைய உடம்புல நான் கரெக்டாக இருக்கேன்னா என் வீடு நல்லா இருக்கும், அவ்வளோதானே. இப்போ நான் இதை காட்டுறேன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் உங்கள் வீடு நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருக்க போறீங்க, அவ்வளோதான். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.